இந்த பேரை பார்த்தீங்கன்னா அந்த ஆலிவ் ஈவிங் ஆப்லைன் இருக்கு இல்லையா, அதுதான் ஃபீமேலு. இங்கே பாருங்கள், அவர் ஒரு எக்கோடையே சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு. அது ஆக்சுவலாக இப்போ எக்கு வச்சிருக்கு போல இருக்குது. அந்த எக்கு உடஞ்சிருச்சா இல்லை என்ன நடந்ததுன்னு தெரில. அந்த எக்கு வந்து அந்த ஃபெதர்ஸோட நல்லா ஒட்டிக்கிச்சு. அதை எடுக்க முடியாமல் சுற்றிக்கிட்டு இருக்குது. எக்கு ஒட்டிக்கிச்சு பாருங்கள். இப்போ அதை கிளியர் பண்ணலாம். உள்ளே இப்போ தான் பார்த்தேன். இப்போ பாருங்கள் உள்ளே எவ்வளோ எக்கு இருக்குன்னு. கிட்டத்தட்ட 8 எக்கு உள்ளே இருந்தது. இப்போ கலரை பார்த்தாலே தெரியும், இது எல்லாமே வந்து பிளாக்காக மாறிடுச்சு. இது எல்லாமே பழைய எக்கு, இதில் ஒன்றுமே கிடையாது. இந்த ஒயிட்டாக இருக்குல்ல, இதெல்லாம் இந்த 3 எக்கு தான் இப்போ வச்சுருக்கு. இப்போ எக்கு வச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த 5 வந்து நம்ம கேஜ்லேருந்து எடுத்துடணும். இப்போ பாக்ஸ்லேருந்து இப்போ வந்து அந்த பேடை மட்டும் பிடிச்சிட்டு அந்த எக்கை கிளியர் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து பேடை வெளியில் எடுத்தாச்சு. இந்த எக்கை கிளியர் பண்ணிடலாம். ஸோ எக்கு கிளியர் பண்ணிவிட்டு பேடை உள்ளே விட்டாச்சு. ஸோ அதில் 5 எக்கு பழைய எக்கு இருந்தது. அதை கிளியர் பண்ணிவிட்டு 3 எக்கு வந்து புதுசு மட்டும் உள்ளே வச்சுருக்குறோம். இதுவுமே தேவையில்லை, இது ஆல்ரெடி உடஞ்சிருச்சு. இது வேணாம், தூக்கி தான் போடணும்.